எதுலேயுமே வந்து இந்த முறை மிக சரியானதுன்னு அரசியலில் கிடையாது. ஒரு தலைவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஒவ்வொரு தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, திட்டமிடல் என்ன, அதுதான் வெற்றியை கொடுக்க போகுது. இப்போ எடப்பாடியாரோட பார்வையும் எடப்பாடியாரோட திட்டமிடலும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதை காமிக்குது. அப்போ அதனால் இது வந்து சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக இருக்குமே ஒழிய அதில் உண்மை இல்லை. யார் அரசியலுக்கு ஆரம்பித்து உள்ளே வந்தாலும் யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கோ அவங்கள தான் எதிர்ப்பாங்க. அந்த நிலைப்பாடு அவங்களை நிலைநிறுத்துவது அப்படி தான் நிலைநிறுத்துவாங்க. அதைத்தான் மரியாதைக்குரிய விஜயும் பண்ணுறாரு. ஆனால் விஜயை வந்து அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க திமுக. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவோட பிளானே வந்து எப்படியாச்சும் பட்டத்தில் இளவரசர் அடுத்து மன்னர் ஆக்கிடணும் அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் வந்து வெறும் பொம்மைங்கிற மாதிரி தான், பொம்மை ஃபேஸ் மாதிரி தான் போகும். என்ன எப்படியாச்சும் ஒரு அப்போ களமில் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு வரும்பொழுது திரைத்துறையிலேருந்து வந்தவர் விஜய், அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்போம், அதே திரைத்துறையிலேருந்து வந்து ஒருத்தர் இப்போ வந்து துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காருல, 2 பேருக்கும் கம்பேரிசன் வர ஆரம்பிச்ச உடனே திமுகவுக்கு செம்ம அடி வாங்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.